ஒலி மாசை கட்டுப்படுத்தும் வகையில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின்படி அளவுக்கு மீறிய சத்தங்களை குறைத்து அதே நேரத்தில் காண்பவர் வர்ண ஜாலங்களை நிகழ்த்தும் நிகழ்ச்சிகளையும் பட்டாசுகள் தயாரித்துள்ளன. அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தீபாவளி என்றாலே பட்டாசு வெடிக்கும் ஒலி காதை கிழிக்கும். இந்த ஒலி மாசால் ஏற்படும் பாதிப்புகளை அறிந்து சமூக ஆர்வலர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து ஒலி மாசை கட்டுப்படுத்துவதற்கான உத்தரவை பெற்றனர். நீதிமன்ற உத்தரவின் பேரில் தற்போது அனைத்து வெடிக்கும் பட்டாசுகளும் 125 டெசிபல் அளவிற்கு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. கம்பெனிகள்லேருந்து நாங்கள் வாங்குகிற வெடியெல்லாம் நாங்கள் எப்போயுமே சாம்பிள் பார்த்து தான் எடுக்கிறோம். அந்த சாம்பிள் பார்க்குறப்ப அதில் இந்த மாதிரி அணிகுண்டு, லட்சுமி வெடி, சீனி வெடி இதிலெல்லாம் இது சவுண்ட் அதிகமாக இருக்கிறதுனால இது மற்றவங்களுக்கு எந்த அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காண்டி இதை நாங்கள் சாம்பிள் பார்க்குறோம். சாம்பிள் பார்க்கும்போது சவுண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா நாங்கள் அதில் இருக்க மருந்து இது எல்லாத்தையும் குறைச்சிட்றோம். கோர்ட் ஆர்டர் படி இதை 125 டெசிமல் தான் யூஸ் பண்ணணும்னு சவுண்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நாங்கள் அதிலேருந்து மருந்து எல்லாத்தையும் குறைச்சி அதுக்கான வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றுறோம். தீபாவளி நாளன்று மட்டுமே அதிகாலை அளவில் பட்டாசுகள் வெடிக்கப்படுகின்றது. மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துறையின் வழிகாட்டுதலின்படியே பட்டாசுகளை தயாரிப்பதை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கின்றனர் பட்டாசு ஆலை உரிமையாளர்கள். அதிகமான சவுண்ட், அதிகமாக நாய்ஸ் இருக்கும் பொழுது நாய்ஸ் குறைவாக இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூட்டப்பட்டதால் அதை செய்வதற்கு வேண்டிய ஒரு ரிசர்ச் சிவகாசியில் செய்யப்பட்டது. அதன் காரணமாகத்தான் இன்று பட்டாசினுடைய சவுண்ட் லெவல் ஒரு லிமிட்டுக்குள் இருக்கிறது. அதுபோல் இந்த ஏர் பொல்யூஷனுக்கும் சல்பர் டை ஆக்சைடு தான் அதிகமாக இது ஒரு பாதிப்பு என்று கூறுகிறார்கள். அதற்கு வேண்டிய சல்பர் இல்லாமல் பட்டாசு உபயோகப்படுத்துவது என்ற ஒரு முறை கடந்த ஓரிரு ஆண்டுகளாகவே சிவகாசி பகுதியிலே ஒரு சோதனை அடிப்படையிலே செய்து கொண்டிருக்கின்றோம். அநேகமாக வரும் ஆண்டிலோ அல்லது அடுத்த ஆண்டிலோ அது முழுமையாக முடியும் பொழுது இந்தியாவில் உற்பத்தியாகும் பட்டாசுகள் அனைத்துமே சல்பர் டை ஆக்சைடு இல்லாமல் வரக்கூடிய ஒரு பட்டாசாக உற்பத்தி கண்டிப்பாக இருக்கும். மாசற்ற, விபத்துகளற்ற, வண்ணமயமான தீபாவளி அனைவரின் வாழ்விலும் ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியையும் புத்தொளியையும் வழங்கும். ஒளிப்பதிவாளர் அருணுடன் ஜான்சி மாலாஸ்ரீ, நியூஸ் 7 தமிழ், சிவகாசி.